السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا ضربتم في الأرض فليس عليكم جناح أن تقصروا من الصلاة إن خفتم أن يفتنكم الذين كفروا إن الكافرين كانوا لكم عدوا مبينا. قال النبي صلى الله عليه وسلم: القصر صدقة تصدق الله بها عليكم فاقبلوا صدقته أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 11ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தோடு அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இனிவரும் காலங்களிலும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இன்றைய தலைப்பு பயண தொழுகையின் சட்டங்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் அறிந்து அதற்கேற்ப சட்டங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 101வது திருவசனத்தில் அல்லாஹ் சொல்வான்: وَإِذَا ضَرَبْتُمْ فِي الْأَرْضِ فَلَيْسَ عَلَيْكُمْ جُنَاحٌ أَن تَقْصُرُوا مِنَ الصَّلَاةِ. நீங்கள் பூமியில் எங்காவது பிரயாணங்கள் மேற்கொண்டால் அப்போது நீங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்வதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. இன் ஹிஃப்தும் ஐ யஃப்தினக்கும் அல்லதீன கஃபரு. அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு வார்த்தையை சொல்கிறார். காஃபிர்களுடைய குழப்பம், ரொம்ப நேரம் தொழுதால் 4 ரக்காத் தொழுதா அவங்களால ஏதாவது பிரச்சனைகள் வரும், இது மாதிரியான பயம் உங்களுக்கு இருந்தால், இன்னல் காஃபிரீன கானூலுக்கும் அதுவும் முபீனா, நிச்சயமாக காஃபிர்கள் உங்களுக்கு மிக பெரும் விரோதியாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஆயத்தை நிறைவு செய்வார். அதனால்தான் யஅலபு உமையா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டேன், வலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலா என்கிற இந்த ஆயத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
வெறுமனே நீங்கள் பிரயாணம் செய்தால் தொழுகையை சுருக்கி தொழுங்கள் அப்படி சொல்லல. இன் ஹிஃப்தும் ஐயஃப்தினக்கும் உள்ளதீன கஃபரு, உங்களுக்கு காஃபிர்களின் பயம் இருந்தால் தொழுகையை சுருக்கி தொழுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப வகத் அமினன்னாஸ், அப்படிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, எதுவுமே இல்லை, அப்படிலாம் எந்த சிரமமும் இல்லை, கஷ்டம் இல்லை, நம்மளால 4 ரக்காத்து முழுசாவே தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்றால் என்று யஹ்யா இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டபோது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அஜிப்து மிம்மா அஜிப்த மின்ஹு, உனக்கு என்ன சந்தேகம் வந்ததோ ஆச்சரியம் ஏற்பட்டதோ இதே சந்தேகம் இதே ஆச்சரியம் எனக்கும் ஏற்பட்டுச்சு. அப்ப நான் இந்த ஆயத் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் கேட்டேன். ஃபஸஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தாலிக் ஃபகால், அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகத்துன் தஸத்தகல்லாஹு பிஹா அலைக்கும் ஃபக்பலு சதகத்தஹு. இப்படி பிரயாணத்தில் இருக்கும் போது உங்களுடைய கஷ்டத்தை இலகுவாக்குவதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்த ஒரு அன்பளிப்பு, இது ஒரு அன்பளிப்பு, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒரு அன்பளிப்பு. ஃபக்பலு சதகத்தஹு, எனவே அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தந்திருக்கான், அதனால உங்களுக்கு பிரச்சனை இருந்தாதான் இப்படி தொழுவணும், கஷ்டம் இருந்தாதான் இப்படி தொழுவணும் இல்ல. நீங்க சஃபர்ல பிரயாணத்தில் இருந்தால் தொழுகையை சுருக்கி தொழ உங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். சஃபர் அப்படிங்கிறதே கித்அத்தும் மினன் நார்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு நரகத்தின் ஒரு துண்டு. நீங்க என்னதான் ஃபிளைட்ல போனாலும் சரி, பல மணி நேரங்கள் தொடர்ந்து ஜேர்னில இருந்துட்டு கீழே இறங்கினா ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும். உடம்பெல்லாம் என்னதான் போனாலும் உடம்பு வலி கஷ்டங்கிறது அது கஷ்டம்தான். பிரயாணம் எவ்வளவு சொகுசான கார்ல போனாலும் சரி, சில கிலோமீட்டர்கள் தாண்டி போய் ஒரு நாள் பிரயாணம், அது 1.5 நாள் பிரயாணம் என்கிற போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த டயர்ட்னஸ் நிச்சயமா வரும். சஃபர் கித்அத்தும் மினன் நார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்தின் ஒரு துண்டு சஃபர். எனவேதான் பிரயாணம் அப்படிங்கிறது சாதாரணமா இருக்கக்கூடாது. மார்க்கம் சொல்லி தருகிற ஒழுக்கங்களின் அடிப்படையில ஒருத்தர் முசாஃபிர் அப்படின்னு நிர்ணயிப்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல 3 நாள் தொலைவு தூரம், சாதாரண ஒரு மனிதன் நடக்கக்கூடிய 3 நாள் தொலை தூரம் அப்படின்னு வரும். நம்மளாம் விட்டா ஒரு நாள் எங்கேயுமே சுத்தமா நடக்க மாட்டோம்ல. நாஸ்டாக்கு ஒரு இடத்துல தங்கணும், அப்புறம் மதியம் ஒரு இடத்துல தங்கணும், அப்புறம் இப்படிதான் ஒரு நாள் நம்மளை நடக்க விட்டா 3 நாள் நடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தினுடைய அடிப்படையிலேயே இந்த 3 நாள்னு வந்ததுனாலதான் இமாம்களுக்கு மத்தியில இதை கரெக்டா கணிப்பதில் பிரச்சனைகள் இருக்கு, இஃப்திலாஃப்கள் இருக்கு. எப்படி ஃபிதியால பிரச்சனை இருக்கோ, சித்ரால பிரச்சனை இருக்கோ, அதே மாதிரி இதுலயும் கிலோமீட்டர் என்ன அப்படின்றதுல பிரச்சனை இருக்கு. 3 நாள் தொலை தூரம் அப்படிங்கிறது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 48 மைல் அப்படின்னு கணக்கிடுறாங்க. 48 மைல்னா 77 கிலோமீட்டர்ஸ், 77 80ன்னு வச்சுக்கோமே. ஒரு 80 கிலோமீட்டர் தொலை தூரத்தை தாண்டி போற மாதிரி இருந்தாதான் அதுக்கு மேல் பிரயாணம். இங்கேருந்து தாம்பரத்துல போயிட்டு நான் அங்கேருந்து மண்ணடி வரேன், நான் தாம்பரத்துக்கு வந்துட்டேன், அதனால 2 ரக்காத் தொழுதுக்கிறேன்னு தொழக்கூடாது. சுமார் 80 கிலோமீட்டர் தாண்டி போனாதான் அதுக்கு பேர் சஃபர், அதுக்கு பேர் பிரயாணம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை இந்த அளவுகோல 3 நாள் தொலை தூரத்தை 130 கிலோமீட்டர், 82 மைல், 130 கிலோமீட்டர்னு கணிக்கிறாங்க. ஷாஃபி இமாம பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் 80 கிலோமீட்டர் தாண்டி போனா சஃபர் தொழக்கூடாது, 130 கிலோமீட்டரையும் தாண்டணும். தாண்டினாதான் சஃபருடைய தொழுகை, அதாவது குறைச்சு தொழக்கூடிய கசருடைய தொழுகை தொழலாம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தா 77 கிலோமீட்டர் தாண்டினாலே சஃபருடைய தொழுகை தொழலாம். அப்ப இவ்வளவு தூரம் ஒரு மனிதன் பிரயாணப்பட்டு போனால் மார்க்கம் என்ன சொல்லுவது தெரியுமா? ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு. கடமை அல்ல, கண்டிப்பா இப்படிதான் செய்யணும்னு இல்லை, ஆனா இதுதான் நல்லதான். என்ன? முதல்ல அந்த பிரயாணத்துக்கு முன்னாடி 2 ரக்காத்து தௌபாவுடைய தொழுகணுமா. ஏன்னா இது ஒரு நீண்ட பிரயாணமா. இந்த பிரயாணம் என்ன? நீண்ட பிரயாணம். நமக்கெல்லாம் நீண்ட பிரயாணம் 150 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர்லாம் 6 மணி நேரம் 7 மணி நேரத்துல கலந்துடுறோம்ல. அப்ப இது ஒரு நீண்ட பயணம். இந்த பயணத்துல என்னவும் ஆகலாம், எதுவும் நடக்கலாம். அதனால சலாத்து தௌபா பண்ணிட்டு யார்த்தெல்லாம் நம்ம கஷ்டமா அவங்களுக்கு சிரமங்கள் கொடுத்துருப்போமோ
சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு, யாருக்கெல்லாம் நம்ம கடன் கொடுத்துருக்கிறோமோ அந்த கடனை நிறைவேற்றிட்டு, அல்லது கடனுக்குண்டான ஏற்பாட்டை செஞ்சுட்டு, யாருக்கெல்லாம் அமானிதம் வாங்கி வச்சிருந்தோமோ அந்த அமானிதத்தெல்லாம் கொடுத்துட்டு, யாருக்கெல்லாம் நம்மளுடைய மனைவி மக்கள் நம்மளுடைய யாருக்கெல்லாம் செலவு செய்வது அவசியமோ அவங்களுக்கு நம்ம எத்தனை நாள் வெளியூர் போறோமோ அத்தனை நாளுக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்துட்டு, அப்புறம் புறப்படுறதுக்கு முன்னாடி தர்மம் செஞ்சுட்டு கிளம்புறதாம். இப்படிலாம் இருக்கு. நமக்கு இன்னைக்கு பயணம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமா ரொம்ப இலகுவாக ரொம்ப லேசாக ஆயின பிரயாணம். இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்யற ஒருத்தனை பார்த்து தான் மார்க்க அடிப்படையில் அவனுக்கு பேர் முசாஃபிர். முசாஃபிர்னா பிச்சைக்காரன் அர்த்தம் இல்லை, நாம அப்படி அர்த்தம் வச்சுக்கிட்டோம். முசாஃபிர்னா சஃபர் செய்யக்கூடியவன், பிரயாணி, பிரயாணம் செய்யக்கூடியவன் அர்த்தம். இப்ப இந்த பிரயாணம் இந்த அளவு இவ்வளவு தூரத்தை பிரயாணம் செய்யக்கூடியவன் தான் இந்த 4 ரக்காத்து தொழுகைகளை 2 ரக்காத்தாக குறைத்து தொழுவதற்கு மார்க்கம் அனுமதிக்குது. கஸ்ரு குறைச்சு தொழுகிறதுன்னு அர்த்தம். அதனால சுபுக 1 ரக்காத்தா தொழுவக்கூடாது, சுபுக 2 ரக்காத் தான். மகரிப 1.5 ரக்காத்துன்னு தொழுவக்கூடாது, மகரிப் 3 ரக்காத் தான். ஃபஜ்ரும் மகரிபும் குறையாது. லுகர், அசர், இஷா 4 ரக்காத் இருக்கக்கூடிய 3 தொழுகை இருக்கு. இந்த 3 தொழுகையும் 4 ரக்காத்த பாதியா 2 ரக்காத்தா குறைச்சு தொழுவதற்கு மார்க்கம் அனுமதிக்குது. இப்படி குறைச்சு தொழுகிறதுக்கு நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிபந்தனை இந்த தூரம் இருக்கும். 2வது நிபந்தனை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை 15 நாட்களுக்குள்ளாக அந்த நம்ம எங்க போறோமோ அந்த ஊருக்கு 15 நாள் வரைக்கும் தங்குவோம். 15 நாளுக்குள்ளாக, 14, 15 அல்ல 16 அல்ல, 15 நாளுக்கு மேல ஒரு இடத்துல தங்குறதா இருந்தா இப்ப இவரை பார்த்து மார்க்க அடிப்படையில் பிரயாணி அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஊர் மாதிரி, சொந்த இடம் மாதிரி. 15 நாளைக்குள்ள 14 நாள் இருந்தாதான் அவனுக்கு பேர் பிரயாணி. நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட புறப்படுற நாள், அங்கிருந்து கிளம்புற நாள், ரிட்டர்ன் திரும்புற நாள், இந்த 2 நாளையும் விட்டுட்டு எந்த ஊருக்கு போனோமோ அந்த ஊர்ல 4 நாட்கள் தங்கணும். 4 நாட்களுக்குள்ள இருந்தாலும் விட்டு 6 நாள் தங்கினா 7 நாள் தங்கினா கசர் செய்யக்கூடாது. அவங்கள்ட்ட முழுசா சொல்லணும் கண்டிப்பா. அப்ப இந்த 2 வித்தியாசமும் இருக்கு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஹனஃபி மذஹபை பின்பற்றக்கூடியவங்களா இருந்தா 15 நாட்களுக்குள்ளாக அந்த பிரயாணம் இருக்கணும். ஷாஃபி இமாமை பின்பற்றக்கூடியவங்களா இருந்தா புறப்படுற திரும்பி வருகிற நாள் இல்லாம தங்குற நாள் 4 நாளைக்குள்ள இருக்கணும். 4 நாளை தாண்டி இருந்தது இல்ல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 15 நாளா இருந்தால் அப்ப அதுக்கு மேல தங்கக்கூடிய எண்ணம் இருந்தால், நியத்து இருந்தா போதும். ஒருத்தர் இங்க கிளம்பும் போதே ஒரு வாரம் நம்ம தங்கணும் அப்படின்ற எண்ணத்துலதான் எல்லாம் கிளம்பி போனோம். போன இடத்துல என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, திடீர்னு நம்ம ரிட்டர்ன் வர்ற ஒரு சூழல் வந்தது. 2 நாள் 3 நாள்ல கிளம்பி வந்துட்டோம்னா தப்பு கிடையாது. இப்ப நியத் என்ன, ஒரு வாரம் போனதுனால ஷாஃபி இமாமை பின்பற்றி கஸ்ர் தொழுவ மாட்டான். 15 நாள் 17 நாள் அப்படின்னு நியத்து வச்சு போனா கஸ்ர் தொழுவ மாட்டான். அப்ப நம்மளுடைய எண்ணம் தான் இங்க முக்கியமே தவிர தங்குறது அல்ல. ஒருவேளை ஒருத்தன் இங்க போகும்போது 3 நாள் அப்படின்னு பிரயாணம்னா நம்ம பிளான் அந்த அளவு பிளான்ல தான் போனோம், அல்லது 5 நாள் அப்படின்ற பிளான்ல தான் போனோம். போன அடிப்படையில ஷாஃபி இமாம் அபூ ஹனீஃபா 2 பேருமே சஃபர்ல கஸ்ர் செய்யலான்ற இடத்துல இருக்கிறோம். 4 நாள் முடிஞ்ச பின்னாடி வந்த வேலை இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, சரி இன்னொரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்னொரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ற நாள் எத்தனை நாள்? 3 நாள். அதனால அந்த 3 நாளும் முசாஃபிர் தான் ஷாஃபி இமாம் படியே. சரி, அப்புறம் இன்னொரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இப்படியே 18 நாள் வரை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அனுமதி இருக்கு. 4 நாளை தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. 4 நாளைக்கு மேலன்னு சொல்லும் போது 3 நாள் 4 நாள் இப்படியே சொல்லி 5 நாள், ஒரு வாரம், அடுத்த ஒரு வாரம் கன்ஃபார்ம் பண்ணிட்டா தொழக்கூடாது. 4 நாளா போனா 18 நாள் வரைக்கும் தொழுவலாம். அதுக்கு மேல போச்சுன்னா தொழக்கூடாது. 18 நாள் வரைக்கும் போயிடுச்சு, அப்புறமும் இன்னொரு 3 நாள் தங்கலாம் அப்படின்னு அப்ப என்ன செய்யக்கூடாது. 3 நாளா இருந்தாலும் சரி, 1 நாளா இருந்தாலும் சரி கஸ்ர் செய்யக்கூடாது, ஃபுல்லா தான் தொழுதாங்க. ஆமா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பொறுத்தவரை 15 நாளுக்கு குறைவாக அப்படின்னு நியத்துலதான் போனான். போன இடத்துல 14 நாள் முடிஞ்சிச்சு, நாளைக்கு கிளம்புற நேரம், அப்புறம் இன்னும் ஒர்க் முடியல, அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணோம், ஒரு வாரம் 10 நாள் அப்படின்னு.
அப்புறம் 10 நாள் முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா, அப்புறம் முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா. இப்படி எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் சரி அது 15 நாளைக்கு உள்ள இருந்தா எக்ஸ்டெண்ட் பண்ற நாள் வரைக்கும் அவனால் கஸ்ர் செய்ய முடியும் அப்படின்னு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அது எவ்வளவு காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, 18 நாள்ன்ற கணக்கெல்லாம் கிடையாது, எவ்வளவு நாளா இருந்தாலும் பரவாயில்ல. சரி, இப்படி பிரயாணத்துல போன பிறகு அங்க இருக்கக்கூடிய விஷயத்துக்கு என்ன செய்யும்? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய விஷயம், பிரயாணம் பொதுவா எந்த பிரயாணமா இருந்தாலும், எதுக்காக செய்யப்படுற பிரயாணமா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இல்ல, சலுகை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, யார் அல்லாஹ்வை பின்பற்றானோ, அல்லாஹ்வுடைய சொல்ல கேட்கிறானோ அவனுக்கு தான் சலுகை. யார் அல்லாஹ்வுடைய சொல்ல கேட்கறது இல்லையோ அவனுக்கு சலுகை எல்லாம் கிடையாது. மொத்த ஹராமான பிசினஸுக்காக வேண்டியே போறான், ஹராமான தொழிலுக்காக பிரயாணம் செய்யறான், ஹராமான காரியத்துக்காக ஒரு செயல் செய்யணும், ஹராமான காரியம் செய்யறதுக்காக வேண்டியே பிரயாணம் போறான்னா, இந்த பிரயாணத்தில் அவன் 1 நாள் இருந்தாலும் சரி 2 நாள் இருந்தாலும் சரி கஸ்ர் என்பது அவனுக்கு கிடையவே கிடையாது, செய்யவே கூடாது. காரணம், ஹராமான பிரயாணம் சரியில்லை, பிரயாணம் ஹராமா இருக்கிறதுனால ஹராமான விஷயங்கள்ல சலுகைகள் கூடாது, எனவே அவனுக்கு சலுகைகள் கிடைக்காது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க. அப்ப இந்த நாட்கள்ல ஒருவன் அங்க போயிட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த நாள் இருக்கக்கூடிய நாள்ல முசாஃபிருடைய பிரயாணிகளுடைய நிய்யத்தை வச்சு 4 ரக்காத்து தொழுகைகளை 2 ரக்காத்தாக குறைத்து தொழுகிறதுக்கு அனுமதி உண்டு. எங்க இருந்து குறைச்சு தொழுகணும்? இப்ப நம்ம கிளம்புறோம், 5 நாள்னே வச்சுக்குவோம், 4 நாள்னே வச்சுக்குவோம். 4 நாள் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப போறோம். இப்ப 4 நாள் திரும்ப போறதா இருந்தா, நம்ம ஊர்ல இருந்து கிளம்பும் போது வீட்டுல லுஹர் டைம்ல கிளம்புறோம் போது நம்ம தான் 3 நாள் போய் தங்க போறோமே, அது 120 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் தாண்டி தான் போக போறோம். அப்ப நம்ம முசாஃபிர் ஆயாச்சு, கஸ்ர் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு வீட்டுல இருந்தே லுஹரா 4 ரக்காத்த 2 ரக்காத்த தொழுவலாமா அப்படின்னா தொழுவக்கூடாது. பின்ன எங்கிருந்து கஸ்ர் ஸ்டார்ட்? இங்க ஊர்ல இருக்கும் போது 4 ரக்காத்த தொழுகணும். எங்கிருந்து கஸ்ர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஊருடைய எல்லையை தாண்டணும். அப்படின்னா சென்னை தான், நாம மண்ணடின்னு சொல்லக்கூடாது, மண்ணடிக்குள்ள இருந்தேன், மண்ணடியில இருந்து ட்ரிப்ளிகேன் போயிட்டேன், அங்கேருந்து 2 ரக்காத் தொழுதுட்டு போறேன் அப்படி சொல்லக்கூடாது. மண்ணடிங்கிறது சென்னை டிஸ்ட்ரிக்டை தாண்டணும். சென்னை குறைஞ்சபட்சம் தாம்பரத்தையாவது தாண்டணும். தாம்பரம் தாண்டின பிறகு ஒரு இடத்துல செங்கல்பட்டுல போய் நிக்கிறோம், செங்கல்பட்டுல போய் லுஹர் தொழுவ போறோம் அப்படின்னா, இப்ப அந்த கஸ்ர் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா, நம்ம எந்த ஊர்ல இருந்து பிரயாணம், நம்ம ஊருன்னு சொல்லி ஊர்ல இருந்து பிரயாணம் பண்ணுவோம்ல, அந்த ஊர்ல இருந்து பிரயாணம் பண்ணி அந்த ஊருடைய எல்லை, ஊருனா டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய எல்லையை தாண்ட வரைக்கும் கஸ்ர் அனுமதிக்கப்பட்டதல்ல. அதை தாண்டின பிறகு கஸ்ர் ஸ்டார்ட் ஆகும். இப்ப நம்ம அசருடைய நேரத்துக்கு முன்னாடி, உதாரணத்துக்கு 4 மணிக்கு அசர் வருது, வக்து வருதுன்னு வச்சுக்குவோம். நம்ம இங்க 3:50க்கு இங்கேருந்து கிளம்புறோம். இப்ப நம்ம இடத்துல இருந்து கிளம்பிட்டோம். கிளம்புனா செங்கல்பட்டு போகும்போது 5:30 மணி 6 மணி அப்படி ஆயிடுச்சு. லுஹர் இன்னும் தொழுகல. லுஹர் நமக்கு எப்ப கடமையாச்சு அப்படின்னா, வீட்டுல இருக்கும்போது கடமையாச்சு. வீட்டுல இருக்கும்போது 10 நிமிஷம் இருந்தது லுஹருடைய நேரம் முடியறதுக்கு, அது வரைக்கும் நம்ம லுஹர் தொழுகாமையே இருந்தோம். வீட்டுல இருக்கும் போதுதான் லுஹர் கடமையாச்சு, தொழல. ஆனா இப்ப சஃபர்ல கிளம்பிட்டோம், கிளம்பி போயாச்சு, செங்கல்பட்டுலாம் தாண்டியாச்சு. செங்கல்பட்டுலாம் தாண்டினா இப்ப சஃபர் தொழுவலாம். இப்ப நம்ம ஏற்கனவே விடுபட்டு போன லுஹர் இருக்குல்ல, அந்த லுஹரை தொழுகணும் இல்ல, அந்த லுஹரை 2 ரக்காத்த தொழுக கூடாது, அதை 4 ரக்காத்தா தான் தொழுவணும். ஏன்? அது எங்க இருக்கும்போது கடமையாச்சு. இங்க இருக்கும்போது வக்தே முடிஞ்சிருச்சு, முடிகிற வரைக்கும் நம்ம சஃபர் ஸ்டார்ட் பண்ணல. அப்ப இங்க இருக்கும்போது அது கடமையானதுனால 4 ரக்காத்தா தான் அதை ஃபில் பண்ணணும். அதை என்ன செய்யக்கூடாது? குறைக்க கூடாது. சஃபர் ஸ்டார்ட் ஆன பிறகு நமக்கு என்னென்ன தொழுகைகள் கடமையாகுதோ அந்த தொழுகைகளை குறைச்சு நம்ம தொழலாம். அப்ப வீட்டில இருந்து குறைச்சு தொழக்கூடாது. நம்மளுடைய எல்லை டிஸ்ட்ரிக்ட் தாண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணும். டிஸ்ட்ரிக்ட் தாண்டின பிறகு என்னென்ன தொழுகைகள் நமக்கு கடமையாகுதோ அதெல்லாம் நாம 2 ரக்காத்தாக குறைச்சு தொழுவணும். இதுல கம்பல்சரி அப்படி குறைச்சுதான் தொழுவணுமா? இந்த குறைச்சு தொழுகணுங்கிறவங்க யாருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ஊருக்கு போயிட்டோம், வெளியூருக்கு போயிட்டோம், வெளியூருக்கு போன பின்னாடி அங்க உள்ள பள்ளிவாசல்ல தொழுகை நடக்குது. அந்த தொழுகைக்காக நம்ம போய் இமாமுக்கு பின்னாடி சேர்ந்து நின்று தொழுகிறோம். இப்ப அவர் லுஹர் 4 ரக்காத் தொழுவிக்கிறாரு அப்படின்னா
நாமளும் 4 ரக்காத் தொழுவணும். அங்க போய் 2 ரக்காத்துல சலாம் வாங்கிட்டு திரும்பி வந்துடக்கூடாது. எப்ப அப்படின்னா நாம தனியா தொழுகும் போதுதான் கசுரு. அந்த இடத்துக்கு போய் அந்த ஊர்க்காரர், அவங்களுக்கு முக்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஊரை சார்ந்தவங்க, அவங்க தொழுவைக்கிறாங்க, அவங்கள பின்பற்றி நாம தொழுகிறோம்னு சொன்னா அப்ப எல்லாமே 4 ரக்காத் தான். லுஹர் 4 ரக்காத் தான், அஸ்ர் 4 ரக்காத் தான், இஷா 4 ரக்காத். இதுல யார்கிட்டையும் எந்த இஃப்திலாஃபும் கிடையாது. எல்லாருமே சொல்லக்கூடிய வாதம் அவங்களுக்கு பின்னாடி தொழுதா. அதே மாதிரி நம்ம லுஹருடைய தொழுகை 3வது ரக்காத்துல போய் நம்ம ஜாயிண்ட் ஆகிறோம். ஊருக்கு போயிட்டோம், நமக்கு 2 ரக்காத் தொழுகலாம், வாய்ப்பு இருக்கு. இப்ப அங்க போனா பள்ளிவாசல்ல தொழுகை நடக்குது. தொழுகையில லுஹருடைய தொழுகையில 3வது ரக்காத் அல்லாஹ் அக்பர் சொல்லும் போதுதான் நம்ம போய் ஜாயிண்ட் ஆகணும். நம்ம போய் ஜாயிண்ட் ஆகி 2 ரக்காத் தொழுவோம் இல்லையா? 3, 4, 3வது ரக்காத்து 4வது ரக்காத் 2 ரக்காத் தொழுதுட்டோம். 2 ரக்காத் தொழுத பின்னாடி இப்ப இமாமும் 4 ரக்காத் தொழுதுட்டாரு. நாம 2 ரக்காத் தொழுதுட்டோம். நமக்கு சஃபருடைய தொழுகை தான் 2 ரக்காத் முடிஞ்சிடுச்சு. 2 ரக்காத்தோட இமாமோட சேர்ந்து சலாம் வாங்கலாமா அப்படின்னா வாங்கக்கூடாது. திரும்ப 2 ரக்காத் நம்ம தொழுவணும். ஏன்? இந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறேன் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம்? நியத் வச்சிருக்கோம். இமாமுக்கு எத்தனை ரக்காத்து? 4 ரக்காத்து, நமக்கும் 4 ரக்காத் தான். இப்படி கேட்க கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நான் சஃபர்ல போயிருக்கேன். சஃபர்ல போன நம்ம ஒரு 10 பேர் போயிருக்கோம். 9 பேர் நிக்கிறீங்க, நான் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தொழு வைக்கிறேன். இப்ப நம்ம 2 ரக்காத் தான் தொழுவோம் 10 பேரும். ஏன்னா எல்லாருமே முசாஃபிர்கள், எல்லாமே சஃபர்ல வந்தவங்க. சஃபர்ல வந்த நான் தான் தொழு வைக்கிறேன். அதனால நான் லுஹர 2 ரக்காத் தான் தொழுவேன். அப்ப அந்த ஊரை சார்ந்தவங்க, முக்கீம், முசாஃபிர் இல்லாதவங்க, நம்மளோட வராதவங்க, அந்த ஊரை சார்ந்த ஒருத்தர், அவருக்கு தெரியல நம்ம என்ன சொல்லணும், அவருக்கு தெரியல, ஏதோ ஒரு ஜமாத் நடக்குதுன்னு அவரும் சேர்ந்துக்கிட்டார் நம்மளோட. சேர்ந்து முடிச்சா இப்ப நம்ம 2 ரக்காத்துல லுஹர் என்ன செஞ்சுட்டோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லிட்டோம். இப்ப அவர் என்ன 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துடலாமா அப்படின்னு கொடுக்கூடாது. அவருக்கு 4 ரக்காத் தான் கடமை. அவர் இந்த இமாம பின்தொடர்ந்து தொழுதிருந்தாலும் கூட 4 ரக்காத் தான் அவர் தொழுதாகணும். அதனால நம்ம இமாம் 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாலும் அவர் மீதி இருக்கக்கூடிய 2 ரக்காத்தை தொழுவணும். அதனாலதான் இமாம்கள் சொல்றாங்க, அப்படி ஒரு வேலை நம்ம சஃபர்ல போய் இருந்து நம்ம இமாமத் செஞ்சா நம்மளுடைய தொழுகையை சலாம் கொடுத்த உடனே சொல்லணுமா, நான் முசாஃபிர் 2 ரக்காத் தொழுதிருக்கேன், நீங்க தொழுகையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்யணுமா. அந்த இமாம் என்ன செய்யணும்? நான் முசாஃபிர் 2 ரக்காத் தொழுதிருக்கேன், நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, தொழுகையை பூர்த்தி செய்து கொள்ளுங்க. வேற யாராவது ஜாயின் பண்ணியிருந்தா அந்த வார்த்தையை சொல்றது சிறப்பு, அவங்க 4 ரக்காத் தொழுவாங்க. நம்மளை பொறுத்தவரை நம்ம பிரயாணத்துல போயிருக்கிறோம், வெளியூருக்கு போயிட்டோம், அந்த இமாம் தொழு வைக்கிறாரு, அவர் 4 ரக்காத் தொழு வச்சா நாம சேர்ந்து தொழுவும் போது, அவரோட சேர்ந்து தொழுவும் போது கம்பல்சரி 4 ரக்காத் தான் தொழுவணும். 2 ரக்காத் நமக்கு இமாமோட கிடைச்சாலும் 4 ரக்காத்தை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இப்ப இது அவசியமா 4 ரக்காத். இப்ப நமக்கு என்னன்னா, சஃபர்ல தான் போயிருக்கோம், பிரயாணத்துல தான் போயிருக்கோம், களைப்பு கஷ்டம் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா சாப்பிடுறோம், சுத்துறோம், ஊர் சுத்துறோம், எல்லாம் பண்றோம். ஒரு 4 ரக்காத் தொழுவுறதுக்கு மட்டும்தான் நேரம் கிடைக்கும் இல்லையா? தொழுதா கெட்ட போயிடுவோம். 2 ரக்காத் தொழுவுறதுக்கு நேரம் கிடைச்சவங்களுக்கு ஒரு 4 ரக்காத் கூட ஒரு 2 ரக்காத் தொழுவே முடியாதா? முடியுதுன்னு வச்சுக்குவோம், நம்மளால முடியும். 4 ரக்காத் தொழுவுறதுக்கு வாய்ப்பு. நம்ம ஒண்ணு இப்போ ஒண்ணு எங்கேயும் உடனே ஓடிலாம் போல, ஃப்ரீயா ரூம் போட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கோம், எந்த கஷ்டமும் இல்லை. இப்பனால நம்ம 4 ரக்காத் தொழ முடியும், தொழவா வேணாமா அப்படின்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்திருக்கிற இந்த இது சலுகை அல்ல, இது அஸீமத், கடமை. இப்போ நமக்கு இஷா தொழுகை கடமையாகுது. எத்தனை ரக்காத் கடமையாகும்? 3. 4 ரக்காத் தானே கடமையே 4 ரக்காத் தானே. சரி, நான் 4க்கு மேல எனக்கு டைம் இருக்கு, ஒரு 6 ரக்காத் தொழுதுக்கிறேன் அப்படின்னா தொழ முடியுமா? தொழலாமா? கூடாது. ஏன்? எக்ஸ்ட்ரா தானே தொழுகிறோம், என்ன கெட்டு போய் அப்படி கேட்க கூடாது. ஏன்? என்ன காரணம்? ரீசன் என்ன? கடமை எத்தனை ரக்காத்து? 4 ரக்காத் தான் கடமை. நீ எக்ஸ்ட்ரா தொழுவணும்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் 4 ரக்காத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நஃபில் எவ்வளவு வேணாலும் தொழு, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா இஷாவே 6 ரக்காத் தொழுவ கூடாது, இஷாவே 5 ரக்காத் தொழுவ கூடாது. ஏன்னா கடமையானது 4 ரக்காத்து தான். அதனால அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய ரிவாயத்துல ஃபுரிலத்தி ஸலாத்து ரகஅத்தைனி ஃபிஸ் ஸஃபர் வல் ஹலர் மா கர்ரத் ஸலாத்து ஸஃபர் வஸீதத் ஃபி ஸலாத்தில் ஹமர். 2 ரக்காத்தாகத்தான் சஃபரில்
தொழுகை கடமையானது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ரிவாயத்துல ஃபரதல்லாஹு அஸ்ஸலாத அலா லிசானி நபியிக்கும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹலரி அர்பஅன் வ ஃபிஸ் ஸஃபரி ரக்அத்தைனி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கடமையாக்கியது ஊர்ல இருந்தா 4 ரக்காத்து, சஃபர்ல இருந்தா 2 ரக்காத்து என்று அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்ற இந்த ஹதீஸ்களை ஆதாரமா வச்சு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொதுவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எந்த இமாமும் கண்மூடித்தனமா தான் இஷ்டத்துக்குலாம் சட்டம் சொல்லல. எல்லாரும் ஹதீஸ் ஆய்வு செஞ்சு ஹதீஸ் அடிப்படையில் தான் சட்டம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்களை ஆய்வு செஞ்சு இந்த ஹதீஸ் அடிப்படையா வச்சு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, கடமையே 2 ரக்காத் தான். சஃபர்ல இருந்தா கடமையே 2 ரக்காத் தான். அதனால 4 ரக்காத்து தொழக்கூடாது. துஹரையோ அசரையோ இஷாவையோ 4 ரக்காத்து தொழக்கூடாது. தொழுதா பாவி, அவன் பாவம் செஞ்சவன், தொழக்கூடாது. வேணும்னே தொழுதா அந்த தொழுகையும் கூடாது, அவன் பாவியாவே இருப்பான். ஏன்னா அவன் மீது கடமையானதே 2 ரக்காத் தான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாரு, வைதா லரபத்தும் ஃபில் அர்தி ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்துல என்ன சொல்றான்னா, நீங்க சஃபரில் இருந்தால் தொழுகையை குறைத்துக் கொள்வதில் எந்த குற்றமும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? சலுகை, பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சொல்றான்ல ரமலானுடைய நோன்புக்கு, நீங்க அவலா சஃபரின், நீங்க சஃபர்ல இருந்தா, நீங்க நோயாளியாக இருந்தால் நோயை நீங்க விடலாம், நோன்பை நீங்க விடலாம். அதை சொல்லிட்டு பின்னாடியே அல்லாஹ் சொல்லுவான், வைன் தஸூமு கைருல் லக்கும், விடலாம்ங்கிற சலுகை உங்களுக்கு இருக்கு. ஆனா இல்ல பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் நோன்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க சஃபர்ல இருந்தாலும் நீங்க நோயா இருந்தாலும் நோன்பு வச்சா ஃபஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல. அப்ப அதே மாதிரிதான் சஃபருடைய விஷயத்திலையும் அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன், நீங்க 2 ரக்காத்தை குறைச்சு தொழுவுறதுல குற்றம் இல்லை அப்படிங்கிறான். அப்படின்னா இது ஒரு சலுகையாக அல்லாஹ் தர்றான். சலுகைய பயன்படுத்தவும் செய்யலாம், பயன்படுத்தாம இருக்கலாம். அப்ப தனியா தொழுவும் போதும் இல்ல நான் 4 ரக்காத் தொழுதுக்கிறேன், டைம் எனக்கு ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு நினைச்சு ஒருவர் 4 ரக்காத் தொழுதா தப்பில்லை, தொழலாம். நம்ம ஷாஃபியை பின்பற்றக்கூடியவங்களா இருந்தா 4 ரக்காத் தொழலாம், ஆனா 2 ரக்காத்தே போதுமானது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்பற்றக்கூடிய ஹனஃபியாக்களாக இருந்தால் நம்ம கம்பல்சரி 2 ரக்காத் தான் தொழுகணும், 4 ரக்காத் தொழவ கூடாது. ஆனால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழலாம் சொல்றவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, ஆனா 2 ரக்காத் தொழுகிறது தான் சிறப்பானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர்ல 2 ரக்காத் தான் தொழுது இருக்கிறாங்க, குறைச்சி தான் தொழுது இருக்கிறாங்க. எனவே இந்த சலுகையை நம்ம பயன்படுத்தலாம், அதுதான் சிறப்பானது. இப்படி எல்லாமே சொல்லி முடிப்பாங்க. இப்ப நமக்கு இந்த வக்தன அசலி எங்க நம்ம பிரயாணம் போனோம் அப்படின்னா, சொந்த ஊருக்கு போக கூடாது. சொந்த ஊருக்கு போனா இந்த சலுகைகள் கிடைக்காது. சொந்த ஊர் அப்படிங்கிறது எது? இப்ப நம்ம பிறந்த ஊர் ஒண்ணு இருக்கு, பிறந்த ஊர்ல பிறந்தோம், அதோட சரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு அந்த ஊருக்கு போறது இல்ல, அந்த ஊர்ல நமக்கு சொந்த வீடு கூட இப்ப இல்ல, சொந்த பந்தங்கள் கூட இல்லைன்னே வச்சுக்கோமே. பல பேருக்கு சொந்த பந்தங்கள் கூட இல்ல, ஊர் மட்டும் சொந்த ஊர், அங்கதான் பிறந்தோம் இருந்தோம். பிறந்த ஊர் வத்தன அசலி. நாம அங்க தங்கினாலும் சரி, அங்க நமக்கு வீடு இருந்தாலும் சரி, அங்க நமக்கு சொந்த பந்தம் இருந்தாலும் இல்லாம போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் அதுக்கு பேரு சொந்த ஊர். எனவே சொந்த ஊருக்கு போனா நீங்க ஒரு நாள் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதா இருந்தாலும் கசர் செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னையில நம்ம பிறக்கல, ஆனா வியாபாரத்துக்காக, பொருளாதாரத்தை சேர்த்துக்கிறதுக்காக, படிப்புக்காக, விஷயத்துக்காக வந்திருக்கோம். வந்து 15 நாளுக்கு மேல, 15 வருஷத்துக்கு மேல தங்கி இருக்கோம். வருஷ கணக்குல இங்க தங்குறோம். இங்கே எப்படி இருக்கும்? வருஷ கணக்குல தங்கி இருந்தால் இதுவும் நமக்கு வத்தனை அசலி ஆயிடும், இதுவும் ஒரு சொந்த ஊர் மாதிரி ஆயிடும். அப்ப எது சஃபர் செய்வதற்கு, சஃபர் செஞ்சு போனா கசர் செய்வதற்குண்டான ஊருன்னா, எந்த ஊர் நம்ம பிறந்த ஊரும் இல்ல, நாம வசிக்கக்கூடிய ஊரும் இல்லையோ அவைகள் எல்லாமே சஃபருக்குண்டான ஊர். சும்மா அப்படியே ஒரு ட்ரிப்பா மலேசியா போனோம். சில பேர் மலேசியா, இப்ப இங்க ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, இந்த வத்தனை அசலில பிறந்த ஊர் மாறாது, ஆனா அந்த வாழும் ஊர், வசிக்கும் ஊருன்னு சொல்றோம்ல, அது எப்ப வேணாலும் மாறலாம். உதாரணத்துக்கு எப்படி பாருங்க, இப்ப நம்ம சென்னைக்கு வந்துட்டோம், சென்னையில ஒரு 20 வருஷம் இருந்தோம். இப்ப நமக்கு இது சொந்த ஊர் மாதிரி இருந்துச்சு.
இங்க இருந்துட்டு அப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு இங்க இருந்து பெங்களூர் போயிட்டோம். பெங்களூர் எப்படி போனோம் அப்படின்னா ஃபுல்லா டோட்டல் முடிஞ்சு போச்சு. இங்க நமக்கு எதுவுமே இல்லை, வீடு வீடு எல்லாமே அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நமக்கு வியாபாரமும் அங்கதான், தொழிலும் அங்கதான், எல்லாமே அங்க. இப்ப அங்கிருந்து சென்னைக்கு வர்றோம். பெங்களூருக்கு போயாச்சு. பெங்களூர்ல நம்மளுடைய வசிப்பிடமா மாத்திட்டோம். நம்மளுடைய வசிக்கும் இடம் பெங்களூர். ஆதார் எல்லாமே மாத்தியாச்சுன்னு வச்சுக்கோமே. எல்லாம் மாத்தியாச்சு. ரேஷன்லாம் அங்கதான், இங்க இல்ல அப்படின்னு எல்லாமே எங்க பெங்களூருக்கு மாத்தியாச்சு. மாத்தின பிறகு இப்ப நம்ம திரும்ப சென்னைக்கு வந்தா நமக்கு பேர் முசாஃபிர். இங்க வந்தா 2 ரக்காத் தொழலாம். ஆனா சொந்த ஊருக்கு போனா தொழ முடியாது. சொந்த ஊர் மாறவே மாறாது. பிறந்தாச்சே, முடிஞ்சு போச்சே. இன்னொரு தடவை நான் வேற ஊர்ல பிறந்துக்கிறேன்னு சொல்ல முடியும்? பிறந்த ஊர் தான், சொந்த ஊர் மாறாது. ஆனா அந்த வசிக்கும் ஊரு, நம்ம எங்க போய் தங்கி இருக்கிறோமோ அந்த வசிக்கும் ஊர், சம்பாதிக்கிற ஊர் என்ன செய்யலாம்? மாறலாம். மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒருத்தர் கல்யாணம் முடிச்சார், ஒய்ஃபுக்கு வேற ஊர், இவர் பிறந்த ஊர் வேற, ஒய்ஃப் பிறந்த ஊர் வேற. ஒய்ஃபை பொறுத்தவரை ஒய்ஃப் பிறந்த ஊர் அவங்களுக்கு சொந்த ஊர், கணவனுக்கு சொந்த ஊர் இல்லை. ஹஸ்பண்ட் கணவர் ஒய்ஃபு கூட அவங்க ஊருக்கு போறாரு அப்படின்னா அந்த ஊர்ல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லின்படி 15 நாளைக்கு கீழேயோ அல்லது இமாம் ஷாஃபி சொல்லின்படி 4 நாளைக்கு கீழேயோ அவர் தங்கி இருந்தால், ஒய்ஃப் ஊரா இருந்தாலும் அவர் என்ன செஞ்சுக்கலாங்க? கசர் செய்யலாம். ஏன்னா அவருக்கு அது சொந்த ஊரும் இல்ல, வசிக்கும் ஊரும் இல்ல. நம்ம செட்டில்டு எல்லாமே சென்னையில தான், சும்மா விருந்துக்காக போயிட்டு வருவோம். சாப்பிட்டுட்டு ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா உடம்ப தேத்திட்டு திரும்பி வரும், அவ்வளவுதான். அதுக்குதான் போறோம். அதனால என்ன செஞ்சுக்கலாங்க? கசர் செய்யலாம். இது அப்படியே நேரம் மாத்தி போடுங்க. ஒரு பெண்ணு கல்யாணம் முடிஞ்சு கணவனுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க, கணவனுடைய ஊருக்கு வந்துடுறாங்க. இப்ப கணவனுடைய சொந்த ஊர், பிறந்த ஊர் இருக்குல்ல, அந்த பிறந்த சொந்த ஊர் இந்த பெண்ணுக்கு சொந்த ஊர் ஆகாது. ஆனா வசிக்கும் ஊர், வாழும் ஊர் சென்னைக்கு வந்துடுறாங்கல்ல, வந்துட்டாங்கன்னா இது கணவனுக்கும் சொந்த ஊர் தான், மனைவிக்கும் சொந்த ஊர் தான். அப்ப வசிக்கும் ஊர் அப்படிங்கிறது நம்ம பொருளாதாரத்தை சேர்ப்பதற்காக தங்கி இருக்கக்கூடிய ஊரும், இன்னொன்னு நம்ம பிறந்த ஊரும். இந்த 2 சொந்த ஊர். இங்க நம்ம ஒரு நாள் இருந்தாலும் சரி, சும்மா அப்படி வந்துட்டு போனாலும் சரி, இங்க கசர் செய்ய அனுமதியே கிடையாது. இது அல்லாத ஊர்களா இருந்தால் மட்டும்தான் நாம என்ன செய்ய முடியும்? நாம இது பண்ண முடியும். இன்னொன்னு, மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், மகன் வேற ஒரு இடத்துல போய் செட்டில்ட் ஆயிட்டாரு. இப்ப சென்னையில இருந்து பெங்களூர் போனோம். பெங்களூர்ல யார் அஜெட் இருக்கிறா, ஒரே பெங்களூர் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களேன்னு கேட்காதீங்க. பக்கத்துல இருக்குன்னு சொச்ச கர்நாடகான்னு வச்சுக்கோ, அதுவும் பெங்களூர் தானா? வேற ஏதாவது சொல்லுங்க. அப்போ டக்குன்னு வரமாட்டேங்குதே. மைசூரா? கேரளா? சரி, இந்த பக்கம் போவோம். கேரளா. ஆமா, இப்ப ரொம்ப பேர் அங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் கல்யாணம்னா கண்டிப்பா அங்கதான் போறாங்க, பொண்ணு நல்லா கிடைக்குது. சரி, கேரளாவுக்கு போவோமே. கேரளாவுக்கு போறாரு ஒருத்தர். கேரளால இப்ப மகனுக்கு கேரளால பொண்ணு பார்த்தாரு. பொண்ணு பார்த்து மகன் கேரளாவுக்கு கேரளாலே செட்டில்ட் ஆயிட்டாரு. பொண்ணு வீட்டுக்கு போனாரு. மோஸ்ட்லி கேரளால அப்படிதான், வீட்டோட மாப்பிள்ளை ஆகிடுவாங்க. கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. போய் அங்கே செட்டில் ஆயிட்டார். இப்ப அவருக்கு வசிக்கும் ஊர்லாம் கேரளா தான். ஒய்ஃப் வீடே அவருடைய ஊரா மாறிடுச்சு. அங்கதான் வியாபாரம், அங்கதான் தங்குறாரு, எல்லாமே. இப்ப அத்தா ஊர், அத்தா வசிக்கிற மெட்ராஸ் இருக்குல்ல, மெட்ராஸுக்கு வருவாரு போவாரு. இப்ப அவர் ஏற்கனவே மெட்ராஸ் அவருக்கு சொந்த ஊரா இருந்திருக்கும். அவர் படிக்கும் போது, அவர் கல்யாணம் முடிகிற வர, கல்யாணம் முடிச்சு அங்க போய் செட்டில்ட் ஆயிட்டாருன்னு சொன்னா, இப்ப சென்னை அவருக்கு சொந்த ஊரா இருக்காது, கேரளா தான் அவருக்கு சொந்த ஊரா இருக்கும். கேரளால அவர் கசர் பண்ண மாட்டாரு, சென்னைக்கு வந்தா கசர் பண்ணுவாரு. நம்ம மாமனார், அத்தா, பெத்து பிள்ளை ஊருக்கு அத்தாவை பொறுத்தவரை சென்னை தான் அவருக்கு சொந்த ஊரா இருக்கும். கேரளாக்கு போனா அவர் கசர் செய்வார். மகன் கசர் செய்ய மாட்டான், இவர் கசர் செய்வார். அப்ப இது சொந்தத்தை வச்சு குடும்பத்தை வச்சு உள்ள விஷயங்கள் அல்ல, ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம். அவங்களுக்கு எது சொந்த ஊர் அப்படின்றத முடிவு பண்ணணும். அந்த ஊர்கள்ல இருக்கும் போது நாம இது மாதிரியான தொழுகைகள் தொழுவலாம். சுன்னத்து, நஃபீலு, வித்ரு இதனுடைய நிலைமைகள் என்ன? ஃபர்லையே 4 ரக்காத்தா 2 ரக்காத்தா தொழுவலாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சுன்னத்து நஃபீல்லாம் தேவையா? அப்படி யோசிக்க கூடாது. வாய்ப்பு இருக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன்ல. இப்ப வாய்ப்பு இருக்கு, நமக்கு தொழுகைக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா சுன்னத்து தொழுகிறது தப்பில்லை. எல்லாத்துலயுமே 4 ரக்காத் தொழுகிறது தப்புன்னு சொன்ன அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, சுன்னத்து தொழுகிறது தப்பில்லை. வாய்ப்பு இருக்கு, எனக்கு டைம் இருக்கு, சும்மாதான் இருக்கேன், முன் சுன்னத்துல தொழுதுகிறேன், அப்புறம் 2 ரக்காத் என்ன செய்யறேன், ஃபர்து தொழுதுகிறேன், அப்புறம் பின் சுன்னத் தொழுகிறேன்,
வித்ரு தொழுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு, வாஜிபை நான் நிறைவேற்றுறேன், தொழுகிறேன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் தொழுகலாம். ஆனா சுன்னத்தை விட்டுட்டா ஊர்ல இருக்கும்போது எப்படி சுன்னத்தை விட்ட ஒரு குற்றம் உருவாகுமோ அப்படி சஃபர்ல சுன்னத்தை விட்டதுக்காக பாவம் எதுவும் உருவாகாது, உண்டாகாது, விடுவதில் தவறல்ல. இது சஃபர்ல உள்ள ஒரு பார்ட், கஸ்ர், குறைச்சி தொழுகிறது அப்படின்றது. இன்னொரு பார்ட் இருக்கு சஃபர்லே, ஜம்ப். அதைத்தான் ஜம்மு கசரு ஜம்மு கசருன்னு சொல்லுவாங்க. பொதுவா ரெண்டையும் சேர்த்தே சொல்லுவாங்க. கசர் வேற, ஜம்ப் வேற. கசர் அப்படின்னா குறைச்சி தொழுகிறதுன்னு அர்த்தம், ஜம்முன்னா சேர்த்து தொழுகிறதுன்னு அர்த்தம். என்ன சேர்த்து தொழுகிறது அப்படின்னா லுகர் அசர் இந்த ரெண்டையும் ஏதாவது ஒரு நேரத்துல, லுகருடைய நேரத்திலேயோ அல்லது அசருடைய நேரத்திலேயோ சேர்த்து தொழுகிறது. மக்ரிபு இஷா இந்த ரெண்டையும் மக்ரிபுடைய நேரத்திலேயோ இஷாவுடைய நேரத்திலேயோ சேர்த்து தொழுகிறது. இந்த ரெண்டும் தான் இருக்கு, வேற ஜம்மு கிடையாது. ஃபஜ்ரையும் லுகரையும் சேர்த்து தொழுவ கூடாது, அசரையும் மக்ரிபையும் சேர்த்து தொழுவ கூடாது. சரியா? தொழுகிறது ரெண்டே ரெண்டு, லுகர் அசர் இந்த ரெண்டையும் ஜம்மு செய்யலாம், மக்ரிபு இஷா இந்த ரெண்டையும் ஜம்மு செய்யலாம். நீங்க ஹனஃபியா இருந்தா போட்டு எந்த குழப்பமும் தேவையில்லை, எந்த கன்ஃபியூஸும் தேவையில்லை, ஜம்மே செய்யக்கூடாது, கசர் மட்டும்தான் செய்யணும். ஜம்முல ரெண்டு வகை இருக்கு. ஜம்ம தக்தீம் முற்படுத்தி தொழுவது, பிற்படுத்தி தொழுவது. லுகர் அசர் ரெண்டு இருக்குல்ல, லுகருடைய நேரத்துல அசரையும் சேர்த்து தொழுகிறதுக்கு பேரு முன்னாடி சேர்த்து தொழுகிறது. அப்படித்தானே? அசர் வக்து இன்னும் வரவே இல்லை, 1:30 மணிக்கு லுகர் தொழுகிறோம். லுகர் தொழுகும் போது எதை சேர்த்து தொழுகிறோம்? பின்னாடி இருந்து அசரையும் சேர்த்து தொழுது, அதுக்கு ஜம்மு தக்தீம் சொல்லுவாங்க, முற்படுத்தி தொழுகிறது. இல்ல லுகர்ல நமக்கு தொழுகிறதுக்கு டைம் கிடைக்கல, அப்ப நம்ம நியத்து வச்சிருந்தோம் நான் அசரோட சேர்த்து தொழுவ போறேன். அப்புறம் 5 மணிக்கு லுகரை ஃபர்ஸ்ட் தொழுதுட்டு அப்புறம் அசரை தொழுவோம். இதுக்கு ஜம்ம தஅகீர், லுகரை பிற்படுத்தி தொழுகிறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் மக்ரிப் இஷா, இஷாவை மக்ரிபோட சேர்த்து அல்லது மக்ரிபை இஷாவோட பிற்படுத்தி தொழுகிறது. இந்த எந்த சூரத்தும் எந்த வழியும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிடையாது. ஜம்மே கூடாது, ஜம்மு செய்யக்கூடாது. அந்தந்த வக்துல தான் அதை தொழுவணும். ஒரே ஒரு நேரத்துல ஹஜ்ஜில அரஃபால லுகரையும் அசரையும் ஜம்மு செஞ்சு தொழுவாங்க. மக்ரிப் தொழாம அரஃபாவில இருந்து கிளம்பி முஸ்தலிஃபாவுக்கு வந்து முஸ்தலிஃபால மக்ரிப் இஷாவையும் சேர்த்து தொழுவாங்க. இந்த நிலைமையில மட்டும்தான் ஜம் இருக்கு, இது அல்லாம வேற நிலைமையில ஜம்ஏ கிடையாது. அதனால 2 ரக்காத் கஸ்ர் இருக்கே தவிர என்ன செய்யக்கூடாது? ஜம்மு செய்யக்கூடாது. 2 ஜம்மே கூடாது. முற்படுத்தி தொழுவதும் கிடையாது, பிற்படுத்தி தொழுவதும் கிடையாது. நம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட ஜம்மும் ஜாயிஸ், ஜம்முக்கு உண்டான வழிமுறை இருக்கு. ஜம்மு செய்யறதா இருந்தால் இப்ப நம்ம லுகர்ல தொழுவ போறோம், லுகர்ல அசர தொழுவ போறோம் அப்படின்னு சொன்னா லுகர் 2 ரக்காத்து தொழுது முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அசரையும் சேர்த்து தொழுவ போறேன்னு நியத்து வச்சிடணும். வச்சுட்டு லுகர் தொழுது சலாம் கொடுத்த உடனேயே அசருக்கு 2 ரக்காத்துக்கு தக்பீர் கட்டிடணும். இந்த லுகருக்கும் அசருக்கும் மத்தியில பிரிவினைகள் இருக்க கூடாது. கொஞ்ச நேரம் அப்படி ஜாலியா பேசிட்டு இருந்தோம், அப்படியே அங்க போயிட்டு வந்தோம், அதாவது லுகருக்கு பின்னாடி பின்சுன்னு தொழுதோம், அதுக்கப்புறம் அசரு ஜம்மு செய்ய முடியாது, ஜம்மு செய்யக்கூடாது, ஜம்மாக ஆகாது. லுகர் தொழுகணும், லுகரை தொழுதுட்டு உடனே சலாம் கொடுத்து முடிச்ச உடனே என்ன செஞ்சிடணும்? அசர் 2 ரக்காத்தையும் சேர்த்து தொழுவலாம். இது ஜம்ம தக்தீம். ஜம்ம தஅகீர் பின்னாடி தொழுவ போறோம் அப்படின்னா லுகருடைய வக்து போறதுக்கு முன்னாடியே நான் இந்த லுகருடைய தொழுகைய இப்ப எனக்கு தொழுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் பின்னாடி அசரோட சேர்த்து தொழுவ போறேன் அப்படின்னு நியத்து வைக்கணும். நியத்து வச்சாதான் ஜம்மு ஜாயிஸ் ஆகும். லுகருடைய நேரத்துல லுகருடைய நேரம் போறதுக்கு முன்னாடியே அசர்ல நான் சேர்த்து தொழுக போறேன் நியத்து வச்சிடணும். அப்புறம் அசருடைய நேரம் மக்ரிப் வரைக்கும் இருக்கு. மக்ரிபுக்குள்ள எப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப முதல்ல லுகரை தொழுதுட்டு அப்புறம் அசர தொழுவோம். முதல்ல லுகர் 2 ரக்காத் தொழுதுட்டு அப்புறம் பின்னாடி அசர தொழுவோம். இதே மாதிரிதான் மக்ரிப் இஷாவும். மக்ரிபுடைய 3 ரக்காத் தொழுது முடிச்ச உடனே இஷாவை தொழுகிறதா இருந்தா மக்ரிப் தொழுக முடியறதுக்கு முன்னாடியே இஷாவை சேர்த்து தொழுவ போறேன் நியத்து வச்சுக்கணும். அல்லது இஷால தான் மக்ரிபை பின்னாடி தொழுவ போறோம் அப்படின்னா மக்ரிபுடைய நேரம் போறதுக்கு முன்னாடியே இந்த மக்ரிபை எனக்கு இப்ப தொழுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் இஷாவுல சேர்த்து தொழுதுக்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சுட்டு மக்ரிபை இஷாவோட சேர்த்து தொழுகலாம். சரி, இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்பற்றக்கூடியவங்க. உதாரணத்துக்கு நாம இஷா நேரத்துல கிளம்புறோம், மக்ரிப்லாம் தொழுதுட்டோம், இஷா தொழுகல, ஒரு 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். மக்ரிப் முடிச்ச உடனே ஊர்ல இருந்து பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறி இப்ப எங்க வர்றோம்? சென்னை வர்றோம்.
இஷா இல்ல, இஷா தொழுகல, இஷா தொழுகாமையே வர்றோம். சென்னைக்கு வரும்போது சுபு சாதிக்கு கடந்துருச்சு. உதாரணமா 5:08 இப்போ ரைட் 5:10 5:15 தான் சென்னைக்குள்ள என்டர் ஆகுது பஸ் உள்ள வரும்போது. நம்மளுடைய எல்லை அதுதானே, சென்னை மாவட்டம் தானே. மாவட்டத்துக்குள்ள என்டர் ஆகும் போது மணி 5:15 ஆயிடுச்சு. அப்ப 5:15க்குள்ள நம்ம அந்த இஷா தொழுக, இஷாவுடைய நேரம் முடிகிற வரைக்கும் நம்ம சஃபர்லயே தான் இருந்திருக்கிறோம். என்ன ஆகல. இப்ப நம்ம இங்க வந்த பிறகு என்ன செஞ்சணும், அந்த சஃபர்ல கலாவான தொழுகைய 2 ரக்காத்தாவே இங்க தொழுகலாம். வீட்டுக்கு வந்த பின்னாடி இஷாவை 2 ரக்காத் தொழுதா போதும். ஏன் 2 ரக்காத்தா கடமையாச்சு, 2 ரக்காத்தா நமக்கு கடமையாச்சு, அதனால 2 ரக்காத் தொழுதா போதும். அல்லாம 5:08 வரைக்கும் 5:08க்கு சுபு சாதி, அப்ப 5:07 வரைக்கும் இஷா தொழுகலாம். 5:07 வரைக்கும் இஷா தொழுகலான்னு இருக்கும் போது 5:05க்கு சென்னையினுடைய பார்டரை நம்ம தொட்டுட்டோம், உள்ள வந்துட்டோம் அப்படின்னா இஷா உடைய நேரத்துல நம்ம ஊருக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். இப்ப 4 ரக்காத்தா இஷாத கலாவ தொழுவணுமே தவிர 2 ரக்காத் தொழ கூடாது. இன்னொரு விஷயம், நேற்று கூட ஒரு சகோதரர் கேட்டார். இப்ப இது மாதிரியான நேரங்கள்ல அதிகபட்சமா இஷாவோ அல்லது ஃபஜ்ரோ, நம்ம இஷா தொழுதுட்டு நைட் ஒரு 10 மணிக்கு ட்ரெயின் ஏறுறோம், பஸ் ஏறுறோம்னு வச்சுங்களேன், காலையில 8 மணி 9 மணிக்கு தான் ஊருக்கு போய் சேர்றோம். ஊருக்கு சேர்றதுக்கு முன்னாடியே ஃபஜ்ர் நமக்கு மிஸ் ஆயிடுது. ட்ரெயினா இருந்தா பொது செஞ்சுட்டு கிபிலாவை நம்மளால பார்க்க முடியும். கிபிலாவை பார்த்து எந்த திசையோ தாராளமா ட்ரெயின்ல தொழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பஸ்ஸை பொறுத்தவரை வாய்ப்பு இல்லை. நீங்க அதோட கேட்கலாம், கிபிலா நம்ம பாட்டுல நம்ம இந்த பக்கம் பார்த்து கிபிலாவுக்கு அல்லாஹ் தக்பீர் கட்டிட்டோம், தக்பீர் கட்டின உடனே ட்ரெயின் இந்த பக்கமா திரும்பிட்டா, எந்த பக்கம் திரும்பினாலும் பரவாயில்ல, தக்பீர் கெட்டும் போது கிபிலாவை முன்னோக்கினா போதும். நம்ம முடிக்கும் போது வேற பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, தொழுகை கூடும். ட்ரெயின்ல, பஸ்ல நம்ம இஷ்டத்துக்கு கிபிலாவை மாற்ற முடியும்? சீட்ல உட்கார்ந்து இருக்கோம், பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, தொழுகிறதுக்குலாம் இடம் கிடையாது, இருந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து தொழுகிற மாதிரி சூழல் வரும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நேரத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நேரத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. இது இப்ப கலாவாயிடும். நம்ம 8 மணி 9 மணி போகும்போது ஃபஜ்ர் கலாவாயிடும். கலாவானாலும் கூட நேரத்தின் அருமைக்காக அங்கேயே ஒண்ணு ஒது செய்யற மாதிரி உண்டான வாய்ப்புகள் இருந்தா ஒது செய்யணும். 3 மணி 2 மணி எங்கேயாவது நிப்பாட்டுறான் டீ குடிக்கிறது இல்ல, அவனுக்கே டயர்டாகி போய் டீ குடிக்க நிப்பாட்டதானே செய்யறான். அதனால வாய்ப்பே இல்லை அஜரத்துன்றதெல்லாம் சும்மா பொய், நமக்கு மனசு இல்லைன்னு அர்த்தம். வாய்ப்பு இருக்கு. டீ குடிக்கும் போது என்ன செஞ்சிடலாம், அழகா அங்கேயே ஒது செஞ்சுட்டு 2 ரக்காத் டீ குடிக்கிற நேரத்துல தாராளமா 2 ரக்காத் தொழுகலாம், ஈஸியா தொழுது முடிக்கலாம். எப்போ 3 மணிக்கோ 4 மணிக்கோ. இல்ல அந்த இடத்துல ஒது செஞ்சுட்டு ரெடியா இருக்கலாம், சுபுகளுடைய நேரம் வந்தோம்னா தொழுக முயற்சிக்கலாம். இல்ல இந்த ரெண்டுமே நடக்கல, நம்ம ஒதுவெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்து உட்கார்ந்தோம், உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துல நமக்கு ஒது முடிஞ்சு போச்சு, இப்ப வக்து வந்த நேரத்திலிருந்து வக்து முடிகிற வரைக்கும் பஸ் எங்கேயுமே நிக்கல, போய்கிட்டே தான் இருக்கு, நமக்கும் ஒது இல்லவே இல்லை என்றால் டிஷ்யூ பேப்பர்ல அந்த அது என்னது ஈரமா இருக்கு வைப்ஸா, சரி, அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அது வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும், நம்ம இப்ப ஏறுறோம், இப்பதான் போய் இறங்க போறோம்னு தெரியுதா, அந்த பேப்பர் வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒதுவனுடைய இடங்கள் எல்லாத்தையும் தடவலாம், ஈரப்படுத்தலாம். ஈரப்படுத்திட்டு 2 ரக்காத் ஃபஜ்ர அதுலயே உட்கார்ந்து சீட்லயே உட்கார்ந்து எந்த பக்கம் பஸ் போனாலும் பரவாயில்ல, கிப்லாவை முன்னோக்கணும்னு தேவையே இல்லை, கிப்லாவை பின்னாடி போனாலும் சரி சைட்ல போனாலும் சரி, கிப்லா எந்த பக்கம் போனாலும் பரவாயில்ல, பஸ் எந்த பக்கம் போதோ அந்த பக்கமா நம்ம சீட்லயே உட்கார்ந்து 2 ரக்காத்த தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் சலாமத்தா வீட்டுக்கு போய் சேர்ந்த பின்னாடி அந்த 2 ரக்காத்த திருப்பி கலா பண்ணி தொழுது. இந்த கலாவுக்கு கலா அல்ல அதாவுடைய நன்மையே கிடைக்குது. ஏன்னா அந்த நேரத்தை பேணுனதுனால அதாவா சுபுகுடைய நேரத்துல சுபுக தொழுது இருந்தா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையே இப்ப கிடைக்கும். நம்ம டைம் இல்லை அப்படின்னு சும்மா தூங்கி முடிச்சுட்டு 9 மணிக்கு போய் கலா செஞ்சா அதாவ விட்ட குற்றம் நம்ம மீது உருவாகும் அப்படின்றதை நம்ம இந்த விஷயங்கள்ல கவனிக்கணும். பிரயாண தொழுகைகள்ல இந்தந்த விஷயங்களை கவனிச்சு நம்ம தொழணும். எந்த நிலையிலும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை என்பதை உணரணும். அல்லாஹ் ஜல்ல தஆலா இறுதி மூச்சு வரை எல்லா தொழுகைகளையும் இமாம் ஜமாஅத்தோடு அதாவாக நிறைவேற்றும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.